ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு சூப்பர்ப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இங்க எங்களோட ஏரியால பக்கத்துல வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்தது. ஆகஸ்ட் 15th அன்னைக்கு நடக்கல, பட் நம்ம சாட்டர்டே அன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த vlog தான் இப்போ வந்து பார்க்க போறீங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகஸ்ட் 15th சேர வந்து அந்த வீக்கெண்ட் ஒரு 1 ஆர் 2 வீக்கெண்ட்ஸ்க்கு வீக்கெண்ட்ல வந்து வச்சுருவாங்க. பிகாஸ் வீக்கெண்ட் வச்சா தான் எல்லாருமே இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியும். பிளஸ் அங்க ஈவெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்கூல் டே இல்லைன்னா ஆஃபீஸ் டேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால, இந்த மாரி தான் வந்து பிளான் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் மேளா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுஎஸ் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஜூலை 4th வந்து நான் வந்து இந்த கம்மிங் ஃபேர் கிரவுண்ட்ஸ்ல நடந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே இடத்துல நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். 2 வீடியோ இன்ஃபேக்ட் போட்டிருந்தேன் 2 பார்ட்டா. ஸோ அதே இடத்துல தான் வந்து நம்மளோட இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீடம் மேளா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அட்லாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் போல அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்ல வந்திருந்த ஆட் வச்சு தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து ஏதோ வாலண்டியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த இடத்துலேருந்து வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க வேணும்னா வந்து பசங்க வந்து வாலண்டியர் பண்றதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சைன் அப் பண்ணியிருந்தான். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கொஞ்சம் அவன் சிக்காவே தான் இருந்தான். பட் இருந்தாலும் இல்ல நான் வந்து சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ நான் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனான். பட் அவனோட டைம் ஸ்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 3:30லேருந்தே இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. பட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா, அவனோட டைம் ஸ்லாட் வந்து 7 டூ 10 நைட் வந்து 7 டூ 10 ஈவினிங் 7 டூ 10 இருந்ததுனால, அந்த சமயம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து போனோம். ஒரு 5:45க்கே கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கிளம்பினா பாருங்க, எப்படி உங்களுக்கு வந்து கிளவுட்ஸ் வந்து கேதர் ஆயி வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா வந்து புயல் காத்து இறங்குன உடனேவும், இறங்கி நாங்க வந்து உள்ள போயிட்டு இருக்கோம் அந்த என்ட்ரன்ஸ் வழியா. போம்போதே பாருங்க, பாவங்க அங்க போட்டிருந்த அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. டென்ட் எல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வச்சிருந்த அந்த பாம்ப்ளெட்ஸ் அது இதுன்னு எல்லாமே வந்து பயங்கரமா பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கெல்லாம் வந்து என்னடா இது? எப்படி வந்து இந்த ஃபெஸ்டிவல் இன்னும் கன்டின்யூ பண்ண போறாங்கன்னே தெரியலையே! நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல போக போக நீங்க பார்த்தாலே தெரியும். இவங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து நெறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆ நெறைய அந்த பிசினஸஸ்லாம் வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ்க்காக வந்து ஸ்டால்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. பாருங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அங்க வந்து ஸ்டால்ஸ் வந்து எல்லாம் அடிச்ச காத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில குச்சி அங்க வச்சிருந்த நட்டு வச்சிருந்த குத்துலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே 2ஆ உடைஞ்சிருச்சு. அந்த மாதிரி வந்து பயங்கரமா கிளவுட்ஸ் எல்லாம் கேதர் ஆயி வர ஆரம்பிச்சது. நாங்க வீட்லருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, வார்னிங் வந்து எங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிவியர் தண்டர்ஸ்டார்ம் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அது ஒரு அட்வான்டேஜ்ங்க. நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, வெதர் சர்வீஸ்லேருந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோனுக்கு வந்து மெசேஜஸ், ஃபோன் கால் எல்லாமே வர ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம அதுக்கு ஏத்த மாரி ப்ரிப்பேர்டா இருக்கலாம். என்னடா இது இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னும்போது, இந்த தண்டர் ஸ்டார்ம் வார்னிங் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மாரி ஒரு 11:00 வரைக்கும் நைட் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ வருமா வராதான்னு தெரியாது. பட் யூ ஹேவ் டூ வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வார்னிங் அப்படின்னா நாங்க வீட்ல இருந்து கிளம்பி இருந்திருக்கவே மாட்டோம். வாட்ச் அப்படிங்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பி ஹிட் ஆர் மிஸ் அப்படின்னு தோணி தான் கிளம்பினோம். பட் இங்க வந்து உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, செம்ம மழை. அப்படி மழை வந்து ஃபுல்லா காத்து அண்ட் மேகம் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வர ஆரம்பிச்சது. சரி ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டு நம்ம வந்து இவனோட ஸ்டால்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து நெறைய இந்தியன் ஃபிளாக்ஸ்லாம் வச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்பளும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் மழைலாம் வந்துருச்சுன்னா ஃபோட்டோ எடுக்க முடியாது. பிளஸ் இவனோட வாலண்டியரிங்க்கும் இவனுக்கு டைம் இருந்ததுனால, பூத் வந்து அந்த சைடுல எங்கேயோ கீழ இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, நாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, சரி அவங்களுக்காக வந்து ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்து குடுத்துட்டு, நாங்களும் வந்து ஃபேமிலியா சேர்ந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து இது பண்ணோம். இந்த மாதிரி ஃப்ரீடம் மேளா அப்படின்ற இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ஆர் இந்தியன்
ஃபெஸ்டிவல்ஸோட செலிப்ரேஷன் ஏதாவது இருந்ததுன்னா, டெஃபினட்டா வந்து அங்க நாங்க ஃபேமிலியாவே வந்து போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிளான் பண்ணி எப்படியாவது போகறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் பசங்களுக்கு வந்து நம்மளோட கல்ச்சரும், நம்மளோட இத பத்திலாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால வந்து இந்த ஒரு ஃப்ரீடம் மேளா இங்க நடக்குறது சாட்டர்டே அன்னைக்கு அப்படின்னு சொன்னோனே, இவனுக்கு நல்ல வேளை எனக்கு எதுவும் கிளாஸ்லாம் இல்லம்மா, ஸோ கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ போயிட்டு நாங்க அங்க ஃபோட்டோ எடுத்துட்டு, இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சாப் ரைடர்ஸ் கிளப்ன்னு ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயா வந்து ரோஸ் மில்க் வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனேவும் ரோஸ் மில்க்க பார்த்ததுக்கு அப்புறம் பசங்க விடுவாங்களா? ஸோ முதல்ல நான் போயிட்டு அத குடிச்சுட்டு அதுக்கப்புறமா மத்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அங்க போய் ஃபர்ஸ்ட் அத எடுத்துக்க போயிட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த ஈவென்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே குடுத்துட்டு இருக்காங்களாம். எல்லா பசங்களும் ஃபர்ஸ்ட் வந்த உடனேவும் அதுதான் ஒரு ஸ்டாப் மாதிரி இது பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகா அங்க மத்த ஸ்டால்ஸ் போட்டவங்களுக்கெல்லாம் கூட வந்து தேவைப்படும். அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல மட்டும் குடுக்காம எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வேற அந்த ரோஸ் மில்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மழை ரொம்ப வந்து காத்து பயங்கரமா வர அடிச்ச உடனேவும், சரி கீழ வந்து ஸ்டால்ஸ்லாம் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அங்க இவங்களோட வாலண்டியர் இது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் தேடிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, பாவங்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்தும் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நெறைய சாப்பிடுறதுக்கு ஐட்டம்ஸ் இருந்தது. ஆ சென்னா சாட், அதுக்கப்புறம் வந்து நெறைய சாட் ஐட்டம்ஸ் எஸ்பெஷலி நெறைய இருந்தது. டீ, காஃபி அது எல்லாமே இருந்தது. சமோசாஸ் இருந்தது. சமோசா சாட், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சோலே பூரி அந்த மாதிரிலாம் நெறைய நம்மளோட எல்லா இந்தியன் டிஷ்ஷஸும் இருந்தது. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்காக ஃபேஸ் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் நெறைய ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் அந்த இதெல்லாம் புடிச்சுட்டு நிக்கிறாங்க பாருங்க. அப்படி காத்து அடிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல நம்பளே அந்த காத்து வந்து அந்த அளவுக்கு தள்ள ஆரம்பிச்சுருச்சு. நாங்க மேக்ஸிமம் தேடி தேடி பார்த்தோம். பட் எங்களோட அந்த கவுண்டர் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து யாரையோ போயிட்டு போற இடத்துல யாரோ 2, 3 பேர் அதே ஆர்கனைசேஷன்லேருந்து பாம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட கேட்கும்போது, இல்ல நாங்க வந்து என்ட்ரன்ஸ் கிட்டயே நாங்க வந்து போட்டிருந்தாங்க அவங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த காத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாமே பறந்து போக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப வந்து நாங்க வாலண்டியர்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க கையில நாங்க திங்ஸ் குடுத்துடுறோம் பாம்ப்ளெட் குடுக்குறதுக்கு. அந்த மாரி தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லாவே. நீங்க வேணும்னா இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க காட்டன் கேண்டியோட ஷாப் கூட போட்டிருந்தாங்க பசங்களுக்காக. ஸோ அந்த காட்டன் கேண்டிலாம் பயங்கர ஹிட். ஆனா ஒரு காட்டன் கேண்டியோட விலை வந்து $7 $8 எனக்கு தெரிஞ்சு அங்க. ஸோ, அதனால வந்துட்டு நாங்க வந்து சரி இன்னுமே தேடிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு எங்க இருக்காங்க என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, சரி அவர் வந்து நான் போய் பார்க்குறேன். நீங்க ஒரே இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த பயங்கர கூட்டத்துல வந்து நம்ம எங்கேயாவது மிஸ் ஆயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்னென்னலாம் டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துட்டே அப்படியே வந்து தேடிட்டு இருந்தோம். ஸோ, ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி சுத்திலாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவனோட வாலண்டியரிங் இதெல்லாம் பண்ணிட்டு, அவனுக்கு வந்து செட் பண்ணி குடுத்துட்டு, நாங்க பாட்டுன்னு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மழைன்னு ஆரம்பிக்கல. பட் திங்ஸ் எல்லாம் பயங்கரமா பறந்து போக ஆரம்பிச்சுருச்சு. அவங்க எல்லாருமே அதனால வந்து நாங்க ஸ்டால்ஸ் எல்லாம் டேக் டவுன் பண்ணிடுறோம். தேவையில்லாம ஸ்டால்ஸ் இங்க போட்டு பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து வந்து ஒரு பரேடு இருக்கு. பரேடு வந்து நீங்க வந்து எப்படின்னா, எல்லா ஸ்டேட்ஸும் வந்து ஒரு ஸ்டேட்டா இருக்கும். நீங்க உங்களோட ஸ்டேட்ஸ்க்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த பரேட்ல நீங்க அப்படி நடக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் ஷோஸ் மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்தும் வந்து அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நெறைய நடந்துட்டு இருந்தது. நான் வந்து பார்க்கிங் லாட்லேருந்தே பார்த்தீங்கன்னா, நம்மளோட சினிமா சாங்ஸ் தான் நான் வந்து இங்க அ இது வந்து ஆடியோ வந்து எடுத்துட்டேன். பிகாஸ் டெஃபினட்டா வந்து இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் குடுத்துட்டு இருக்கேன். பட் அங்க வந்து செம்ம வைபுங்க. நல்ல நம்மளோட சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் வந்து நம்ம வந்து சாங்ஸ் வந்து நம்ம ரசிச்சு தெலுங்கு ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும் எல்லாமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து வந்து அந்த அந்த ஒரு சைடுல அந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நடந்துட்டே இருக்கும்போது, இங்க வந்து பரேடு வந்து நாங்க வந்து எடுக்கிறோம். எல்லாம் ரெடி ஆறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சடனா வந்து டமல் டமல்னு ஒரே சத்தம் கேட்டது. என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இடிக்குதோ பயங்கரமா, பயங்கர தண்டர் ஸ்டார்ம் தான் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கடைசியில இந்த பஞ்சாப் ரைடர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அவங்களோட புல்லட்ஸ்ல வந்து அவங்க வந்து பரேட்ல வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புல்லட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க மேகம் அப்படி பயங்கரமா வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சரி ஃபுல்லா இன்னைக்கு காலி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில இருக்கிற பாவம் ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணவங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில இருக்கிற ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
உள்ள கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையுமே வெளியில இருந்து அத்தனை ஃபுட் ஸ்டாலையும் உள்ள கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து இங்க பரேடும் நடத்தணும். இதே இந்த க்ளோஸ்ட் இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஃபுட் ஸ்டாலும் வைக்கணும்னு வரும்போது கொஞ்சம் கிராம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்து இந்த 2வது இந்த 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 ட்ரம்ஸ் பத்தி இந்த ட்ரம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராலேருந்து வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. இத நான் வந்து பின்னாடி வந்து வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கேன். அழகா வந்து அவங்களும் வந்து ரெடி ஆயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்க பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிராக்டிஸ் பண்ணும்போதே எல்லாரும் அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம் அந்த ட்ரம்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம். ஒரு பக்கம் இந்த ட்ரம்ஸ், ஒரு பக்கம் வந்து அங்க வந்து அந்த புல்லட்ஸ்ல வந்து எல்லாரும் ரெடியாகி வந்துட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து அழகா வந்து பசங்கள்லாம் வந்து அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க மழை வந்து வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா 2, 3 ஷெரிஃப் வந்து ஜாலியா நம்ம ஊர் சாப்பாட வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ பரேடுக்காக வந்து எல்லாரும் அசெம்பிள் ஆகுங்க. ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரேட் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சைடுல வந்து வாலண்டியர்ஸ்லாம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி பாவம் இவங்க எல்லாருமே பின்னாடி நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, கீழே போயிட்டு தான் அங்க கடை போட்டிருந்தாங்க. மழை வருது அப்படின்னு சொன்னோனே அவசர அவசரமா வந்து இங்க பரேடுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அவங்க பாவம் ஒரு சைடுல போய் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு தான் வந்து நெறைய லாஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம். பிகாஸ் இந்த மாரி இடத்துல வந்து டெஃபினட்டா நம்ம மக்கள் வந்து வரது வந்து ஃபுட்டுமே வந்து என்ஜாய் பண்றதுக்காக நம்ம ஊர் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றதுக்காக வருவாங்க. ஸோ அது வந்து அங்க இல்லாம அ ஆயிடுச்சு. அவங்களால வந்து இந்த மழையினால வந்து சரியா வந்து அவங்க ஏன்னா ஏற்கனவே கீழ ஃபுல்லா ஸ்டால்ஸ் வந்து அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இங்க ஏற்கனவே வந்து பரேடுக்காக இங்க பார்த்தீங்கன்னா, பரேடுக்காக மக்கள் எல்லாம் கரெக்ட்டா அவங்க உங்க ஸ்டேட்டுக்கு எதிரா வந்து லைன் அப் ஆயிட்டே இருக்காங்க. ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் முடிச்ச உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அழகா இங்க வந்து லைன் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க பரேடுக்கும் இடம் விடணும். அட் த சேம் டைம் அவங்க ஸ்டால்ஸும் போடணும். அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறதே வந்து நெறைய பேருக்கு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்க கொஞ்சம் ஸ்டால் இருந்தது, கீழ கொஞ்சம் ஸ்டால் இருந்தது. மாறி மாதிரி அந்த மாதிரி ஃபுட் ஸ்டால்ஸ் தான் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாரி நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ இங்க வந்து அழகா எல்லாரும் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்கவங்க ஸ்டேட்டோட அந்த இத வச்சுட்டு நேம் அத வச்சுட்டு அழகா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அதாவது இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நம்ம இந்தியால இருந்தா கூட நம்ப ஸ்டேட்ல இருக்கிற நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் நம்ம வந்து நெறைய இப்ப வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்டின்னா, நம்ம ஊர்ல வந்து ஃபங்ஷன்ஸ் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான் நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த மாதிரி இங்க யுஎஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி வந்து இந்த மேளாலலாம் அட்டெண்ட் பண்றதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வேரியஸ் ஸ்டேட்ஸோட ஃபுட் ஆகட்டும், அப்புறம் வந்து அவங்களோட டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து எம்ப்ரேஸ் பண்ணி நம்மளோட அந்த இந்தியன் கல்ச்சர் வந்து எவ்ளோ வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பசங்களுக்கும் சொல்லி தர முடியுது. நம்மளுமே நெறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். இந்த மாதிரிலாம் வந்து நெறைய பார்க்கும்போது ஆ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நடுவுல எவ்ளோ சிமிலாரிட்டீஸும் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு ஸ்டேட்டும் அவங்கவங்க விஷயத்துல ரொம்ப யூனிக்கா இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து நெறைய ரியலைஸ் பண்ணுவோம். எல்லாருமே அவ்ளோ எக்ஸைட்டடா மழை ஒரு பக்கம் பெய்யுது, செம்ம இடி, மின்னல் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நாங்க வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணியே தீருவோம் அப்படிங்கிற மாரி இங்க ட்ரம்ஸ்ல இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பரேட்ல ரெடி ஆகுறதுக்காக இந்த புல்லட்ஸ்ல வந்து அழகா பரேட்ஸ்ல நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா புல்லட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? கொஞ்ச நாள் டென்ட்ல வெயிட் பண்ணாங்க. மழை விடுற மாரி தெரியல. ஸோ நாங்க பரேட்ல போய் லைன் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கலாம் உட்கார்ந்திருந்தாங்க புல்லட்ஸ்ல. இருந்தாலும் நாங்க போய் மழையில நாங்க பாட்டுன்னு லைன் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மழையில வந்து ரொம்ப நாழி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் மழையிலேயே தான் நின்னுட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அழகா இந்த புல்லட்ஸ்ல கிளம்பி அவ்ளோ வந்து கமிட்டடா அந்த ஒரு ஒரு ஜோஷோட நம்ம ஊரோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம ஃபுல் ஸ்விங்ல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க நடுவுல ஒரு ஆள் வந்து கையில பாவம் ஏதோ சம் ரெஸ்டாரண்டோட இதுன்னு நினைக்கிறேன். ஆம், அது ரொம்ப நாங்க பார்த்தோங்க. பாவம் அவங்க வந்து வேன் ஒண்ணுத்துல வச்சுட்டு அவங்க வந்து கீழயும் மேலயும் ஃபுட்ட வந்து இங்க அங்கன்னு கொண்டு போயிட்டே இருந்தாங்க இந்த அமர்க்களத்துல. பிகாஸ் அவங்க ஆப்வியஸா இங்க வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆஸ் சச் மழைனாலேயே வந்து நெறைய பேர் வரது வந்து குறைஞ்சு போச்சுங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. நாங்க இன்னுமே நெறைய டர்ன் அவுட் எதிர்பார்த்தோம். லாஸ்ட் இயர்லாம் நெறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வாட்டி வெதர் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால, நெறைய பேர் வரல அப்படிங்கிற மாதிரி தான் அங்க ஆர்கனைசர்ஸ் நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அது ஒரு பெரிய இதுதான். பட் இருந்தாலும் இவங்க வந்து அந்த மழையிலயும் அதெல்லாம் மழை என்ன பெஞ்சாலும் பரவால்ல. நாங்க வந்து இங்க நிண்டு என்ஜாய் பண்ணி இந்த பரேட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அத பத்தி அவங்க மைண்டும் பண்ண மாரி தெரியல. ஸோ, அதனால அவ்ளோ ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
அடுத்து வந்து ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட அதாவது பரேட்ல நீங்க நடக்க போறீங்கன்னா, அங்கலாம் போய் லைன் அப் வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் வந்து பார்க்கணும்னாலும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் வந்துட்டே இருந்ததுனால, இதுதான் கடைசி பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் நாங்க ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து அப்படி கொஞ்சம் உள்ள போயிட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு, ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்லயும் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்ல நான் வந்து ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து இங்க எதுலயுமே வந்து இருந்ததா எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷமாச்சு. ஸோ அதனால வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்லயே முடிச்சிருப்பாங்களோ ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அவங்க வந்து இல்ல நாங்க கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் முடிச்சுட்டு நாங்க கூப்பிட்டிருந்த ஒரு சில பேர் வந்து இப்பதான் வந்திருக்காங்க. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பதான் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்க்கு இதோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. குட்டி குட்டி பசங்க எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணி நெறைய ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான் வந்து அ அ நம்மளோட நேஷனல் ஆந்தம்லாம் பாடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பொறுமையா வந்து அவங்களும் வெயிட் பண்ணது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ, பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து யுஎஸோட நேஷனல் ஆந்தம் வந்து பாடப் போறோம். ஃபர்ஸ்ட்டு யுஎஸோட ஃபிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்தியா ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ, இது வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தான் நான் இது பண்ணேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம்ல வந்து இவங்க பயங்கரமா வந்து இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. அனு ஃப்ரம் அட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அ ஒரு பேஜ்ல வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தெலுகுல வந்து அவங்க நெறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆ அவங்கள நான் வந்துட்டு Instagramல நான் பார்த்துருக்கேன். பட் அங்க நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தான் வந்து இந்த இந்த இது வந்து அதாவது நேஷனல் ஆந்தம் வந்து இந்த பசங்கள ஆர்கனைஸ் பண்ணி பண்ணது வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் தான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க தான் வந்து பசங்களெல்லாம் வந்து இது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி யுஎஸோட ஃபிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்தியன் ஃபிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணாங்க. இந்தியன் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ண உடனேவும் ஆம், அழகா பசங்க ஃபுல்லா வந்துட்டு நேஷனல் ஆந்தம் எல்லாமே பாடுனாங்க. ஸோ அது ரொம்ப அது வந்து ஒரு அந்த நம்ம நேஷனல் ஆந்தம் பாடும்போதே நமக்குள்ள அந்த ஒரு தனி வைப் வருங்க. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து நேரா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். டிவில நம்ம இது பண்றோம் அது எல்லாமே இருக்கு. பட் ஆம், அ, அ, இந்த மாதிரி ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக என் பையனுமே வந்து இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுமே வந்து இருந்தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேலைய நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய சின்ன சின்ன ஃபிளாக்ஸும் இருந்தது. ஃபிளாக்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. பெரிய பெரிய ஃபிளாக்ஸும் வந்து நீங்க வந்து அழகா வச்சுட்டு, கையில வச்சுட்டு நீங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லா அந்த ஈவென்ட் ஏரியா ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஃபிளாக்ஸ் வந்து குடுத்துட்டே இருந்தாங்க. அதாவது நீங்க ஒன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தவங்களுக்குலாம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் முடிச்சுட்டு, பரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரேட்ல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரேட்ல வந்து சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சு, பேரண்ட்ஸ் வந்து இந்த ஊர்ல வந்து விசிட் பண்றாங்க இல்லைங்களா? அவங்கலாமும் அழகா வந்து இந்த பரேட்ல வந்து சந்தோஷமா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இருந்தது. அதாவது இந்த ஊர்ல நம்ம ஊர் பசங்க, இந்த ஊர்ல வளர்றவங்க, பிளஸ் வந்திருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட லோக்கல் அந்த இந்த காஸ்டியூம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த காஸ்டியூம்ஸ்ல அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு, தன்னோட ஸ்டேட்டோட பேனர் புடிச்சுட்டு அண்ட் இந்தியன் ஃபிளாக சில பேர் புடிச்சுட்டு அப்படியே வந்து பரேட் மாரி வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோல ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி, ஸ்டேட்ஸ்க்குள்ள நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து நான் வந்து அங்க நடந்த சில பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு, இந்த பரேட்ல அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேனர் வச்சுட்டு ஒரு ஃபேமிலி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா அவங்க வந்து நெறைய பேர் வந்து நடந்துட்டு வந்திருந்தாங்க. பாருங்க வயசானவங்கலேருந்து ஆரம்பிச்சு, குட்டி குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து அது நடந்தது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களையும் வந்து நாங்க வந்து அவங்களுமே ரொம்ப நாங்க சொன்னோம் முடியலன்னா உட்காந்துக்கோங்கன்னு சொன்னோம். பட் இருந்தாலும் நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றது தான் அங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி இருந்தது. அண்ட் ஒரு சில ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, அழகா இந்த மாரி பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து குடுத்துட்டே வந்திருந்தாங்க. இது வந்து ஒடிஷா ஸ்டேட்லேருந்து வந்து சூப்பரா இங்க பாருங்களேன், நம்ம ஊர்ல இந்த பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லி நம்ம ஆடிட்டு இருப்போம்ல, அது மாதிரி இது அவங்களோட ஊர்ல வந்து இது பண்ண உடனேவும், எனக்கு அது பார்த்த உடனேயுமே அதுதான் தோணுச்சு. அதாவது
நம்ம ஊர் ஃபார்ம் மாதிரி தான் அங்க ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அழகா ஒரு ஒரு இடத்துலயும் நின்னுட்டு குட்டி குட்டியா அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிட்டே வந்து இது பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பரேட் ரிப்பப்ளிக் டேல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் நேரெல்லாம் போய் நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ இங்க வந்து இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என் பையனுக்குமே வந்து இது எல்லாமே இது நம்ம ஊரு ஓட கல்ச்சர் வந்து ஒரு 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 குட்டி ஸ்னாப் ஷாட்ல வந்து எல்லாமே அவனுக்கு வந்து நான் காமிச்ச அந்த ஒரு இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணல. ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த புல்லட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த ஒடிசால இருந்து இந்த டான்ஸ், இவங்க வந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்க வந்து இது பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஹைலைட் அப்படின்னு வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த புல்லட் ஒன்று ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னொன்று வந்து மகாராஷ்டிராலேருந்து வந்து அந்த ட்ரம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க ரொம்ப நாழி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அங்க பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்க வந்து அந்த இதுக்கு பரேடுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் அவ்ளோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ அதோட ஒரு சின்ன கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்க. ஸோ இப்படிதான் வந்து எங்களோட இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக நாங்கள் வந்து இந்த ஃப்ரீடம் மேலால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது முடிச்சுட்டு நேராக வந்து வால்மார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் நல்ல மழை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படிங்க ஒரு சூடுங்க, பயங்கர சூடு. இது வரைக்கும் நான் அட்லாண்டால இவ்வளோ சூடு வந்து நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆகுது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி புகை மாதிரி வந்து தரையிலேருந்து வந்து வாட்டர்லாம் எவாப்ரேட், மழை பெஞ்சு முடிச்சு அடுத்த செகண்ட் வந்து எவாப்ரேட் ஆயிட்டு இருந்தது நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது முடிச்சுட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.